ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனுஸ் கிச்சன். இன்றைக்கி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி அடை தோசை தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்ய போகிறோம் இந்த அடை தோசையை, இந்த அடை தோசைக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன, மாவு எப்படி நம்ம ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 200 கிராம் நான் சாப்பாட்டு அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதில் நம்ம பருப்பு என்னென்ன வகையான பருப்பு சேர்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த டம்ளர் 200 கிராம் டம்ளரில் ஒரு டம்ளர் நான் அரிசி எடுத்திருக்கேன். இதே டம்ளரில் நம்ம பருப்பு எல்லாத்தையும் அளந்துக்கலாம். இப்போ துவரம் பருப்பு அதுலேயே ஒரு அரை டம்ளருக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கடலைப்பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பும் உளுந்தும் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்குங்க. ஏன்னா அது ரொம்ப ஜாஸ்தி போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வளவளப்பு தன்மை கொடுக்கும். ஸோ அதனால் அதில் ரெண்டும் கம்மியாக போட்டுக்கோங்க. அடுத்தது உளுந்து, அவ்வளோதான். கடலைப்பருப்பு ஃபஸ்ட்டு துவரம்பருப்பு போட்டிருக்கோம், கடலைப்பருப்பு போட்டிருக்கோம், பாசிப்பருப்பு, உளுந்து. இந்த 4 பருப்பையும் இந்த ஒரு டம்ளரில் நான் மெஷர்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டம்ளரில் தான் நான் அரிசி மெஷர் பண்ணியிருக்கேன். ஸோ 2, அதாவது பருப்பு எல்லா வகையான பருப்பு 1 டம்ளரு, அரிசி 1 டம்ளர். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா கழுவி எடுத்துருக்கேன். ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிட்டேன் பருப்பு அரிசியும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்கு மேலே கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக ஜீரகம் போட்டதுக்கப்புறம் நான் இங்கே 4 வரமிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதையெல்லாம் போட்டு நம்ம ஒரு 4 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 4 மணி நேரம் இது ஊறணும். ஏன் நான் மிளகாய் இப்போயே போட்டேன்னா, அப்போ தான் மிளகா நல்லா ஊறி நம்மளுக்கு அரைக்கும் போது நல்லா மையும். ஸோ அதுக்காக நான் மிளகா, சோம்பு, ஜீரகம் எல்லாத்தையும் இப்போயே போட்டேன். நல்லா ஊறிடும். ஸோ இது ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். நம்ம தட்டு போட்டு மூடி ஊற வச்சிடலாம். 4 மணி நேரத்துக்கு அப்புறமா நான் உங்களுக்கு எப்படி அரைக்கிறது, எப்படி தோசை ஊற்றி அடை தோசை ஊற்றுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 4 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஊறி இருக்கும் பாருங்கள் இந்த மிளகாயெல்லாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதை அப்படியே எடுத்து ஆல்ரெடி நம்ம வாஷ் பண்ணிட்டோம். ஸோ இதை அப்படியே எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். நான் மிக்ஸி ஜாரில் தான் போடுறேன், கிரைண்டரில் அரைக்கிறனால அரைக்கலாம். இப்போ இதை அப்படியே எடுத்து போட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது மிக்ஸி ஜாரில் எல்லாம் எடுத்து போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு மஞ்சத்தூள் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, வேணாட்டி விட்டுருங்க. இது கலருக்காக நான் போடுறேன். ஸோ இது மஞ்சத்தூள் போட்டாச்சு. இப்போ இதை நல்லா நம்ம தோசை மாவு பதத்துக்கு ஆட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நம்ம தோசை மாவு பதத்துக்கு நல்லா ஆட்டி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கரைச்சிட்டேன். நான் நல்லா ஒரு பவுலுக்கு மாற்றி கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி கரைச்சாச்சு. இப்போ என்ன பண்ணோன்னா, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க. நீங்கள் தோசை ஊற்றுறதுக்கு ஒரு 1 hour 2 hours முன்னாடி உப்பு போட்டு கரைச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா அது கொஞ்சம் புளிச்சிருச்சுன்னா நல்லாயிருக்கும். இல்லைனாலும் அப்படியே நீங்கள் அரைச்சி அப்பயே கூட ஊற்றலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். நான் ஒரு 2 hours கொஞ்சம் புளிக்க விடுவேன். ஸோ அதனால் நான் 2 hours முன்னாடியே நான் அரைச்சிட்டேன் உப்பு போட்டு. இப்போ இதை நல்லா கரைச்சி மூடி வச்சுருவோம். ஒரு 2 hours நல்லா இது சோக்காகட்டும். அதுக்கப்புறமா நம்ம தோசை ஊற்றிக்கலாம். நல்லா புளிச்சு வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம தோசை ஊற்றிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் மாவு நல்லா புளிச்சிருச்சு. நான் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ இதை நம்ம ஆனியன் போட்டு தோசை ஊற்றலாம். அதே சேம் டைம் குழந்தைங்களுக்கு சப்போஸ் ஆனியன் பிடிக்கல அப்படின்னா இப்படி வெறுசாகவும் நம்ம தோசை ஊற்றிக்கலாம். முதல்ல நம்ம ஆனியன் எதுவும் போடாமல், வெங்காயம் பச்சை மிளகாய் எதுவும் போடாமல் நான் உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன். அதே மாதிரி வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு ஒரு தோசை ஊற்றி காமிக்கிறேன். இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டேன். தோசைக்கல் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு கரண்டி மாவு எடுத்து இதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு, இது நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் எதுவும் போடாமல் ஊற்றிருக்கோம். இதுக்கப்புறமா வெங்காயம் பச்சை மிளகா அதெல்லாம் போட்டு நான் உங்களுக்கு எப்படிங்கிறது ஊற்றி காமிக்கிறேன். இது இப்போ ஒரு பக்கம் வேகட்டும்.
இப்போது ஒரு பக்கமாக நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பிக்கலாம். திருப்பி போட்டிருக்கோம், நல்லா வேகட்டும். இப்போ நம்ம வெங்காயம் போட்டு நம்ம ஊற்ற போகிறோம். அதுக்கு என்னென்னா, ஒரு வெங்காயம் நான் சின்னதாக பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக தேங்காய், 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி. தேங்காய் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் தேங்காய் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம மாவில் போட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது பேக் சைடு நல்லா வெந்துருச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோதான். இப்போ நம்ம இது வந்து ஆனியன் போடாமல் ஊற்றிருக்கோம். அடுத்து ஆனியன் போட்டு நம்ம எப்படி ஊற்றுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது ஆனியன், பச்சை மிளகா, கொத்தமல்லி எல்லாம் போட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதை நம்ம தோசை ஊற்றிக்கலாம். ஒரு கரண்டி மாவு எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் வந்து தடிமனாக தான் வரும். ஏன் அப்படின்னா ஆனியன்லாம் போட்டிருக்கோம், வெங்காயம், தேங்காய் இதெல்லாம் போட்டிருக்கனால கொஞ்சம் தடிமனாக தான், ரொம்ப லேசாலாம் ஊற்ற முடியாது. உங்களுக்கு லேசாக தான் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆனியன் இல்லாமல், அதாவது வெங்காயம் தேங்காயெலாம் போடாமல் ஊற்றிக்கங்க. முதல்ல நான் காமிச்சல அந்த மாதிரி நல்லா சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு, இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு பக்கம் வேகட்டும், அடுத்த பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். வேகட்டும். இப்போ 2வது பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி எல்லா தோசையும் ஊற்றிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு அழகான ஒரு அடை தோசை ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்லாம், அதே சேம் டைம் நான் சாம்பார் வச்சுருக்கேன், அதுக்கும் சாப்பிட்லாம். தேங்காய் சட்னிக்கு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.